ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு அம்மா ஹாய் சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு தீபாவளியாக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது காலையிலே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கன்னா வெள்ளிமலைக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிளான். ஒரு 6:30 மணி போல் தான் ஆகுது. காலையில் கிளம்பியாச்சு எல்லோரும். இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து மாமா பையன் வந்திருக்கான். அவன் தான் வந்துட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. தங்கச்சி எல்லோரும் அங்கேருந்து வராங்க. நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து கிளம்புறோம். தங்கச்சி அப்புறம் தங்கச்சி வீட்டில் எல்லோரும் அவங்க எல்லோரும் அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. வெள்ளிமலை வந்துட்டோம். நல்ல கூட்டம் இன்னைக்கு. சுற்றி இருக்கிற இடம் சூப்பராக இருக்கும். மலையாகும், ரொம்ப அழகாக இருக்கும். கோயிலில் நிறைய ஆளுங்க இருக்காங்க. இன்னும் மாமா மாமி வரல. நிறைய ஆளுங்க இருக்காங்க. தனிஷ் தனிஷ் குட்டி ஹாய் ஹாய் சொல்லு. புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க காலையிலே. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க எல்லாருக்கும். சட்டையெல்லாம் கலத்தியாச்சு, பேர் பாடியாக மாறிடுவாங்க. சூப்பராக இருக்கு இடம். ஆமாம், காலையிலலாம் அதனால ஃபுல்லாக பனியாகும். சூரியன் இந்த பக்கம்தான் இருக்கு. தனிஷ் குட்டி இன்னைக்கு தான் இவ்வளோ நாளையில் முறையாக பூஜை பார்க்க போகிறோம் வெள்ளிமலையில். போகலாமா? பின்னாடி சூப்பரான பிளேஸ். சாமி கும்பிட்றதுக்காக வெயிட்டிங். பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு ஹாய் சொல்லு ஹரிஷ். ஹாய் சொல்லு பிள்ளை. ஹாய் சொல்லு. நீ சொல்லு மோனே. ஹாய் சொல்லு. நீ நீ சித்தி வீட்டில் என்ன பண்ண? ஆமா, என்ன பண்ண சித்தி வீட்டில்? எங்க குளிச்ச? இது மட்டும் தான் பண்ண? டப்புல குளிச்சியா? ஓகே, என்ஜாய். இங்கே வந்துட்டு லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சூப்பரான கோயிலில் வந்துட்டு இதுவும் ஒன்று. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில். முருகர் கோவில். சுண்டு கடிக்க விடாது. பார்த்து பார்த்து பார்த்து. அவ்வளோ சூப்பரான லொக்கேஷன். கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆமாம், ஒன்ன மாதிரி போட்டா யாரோ பார்த்தா வேலை தான் இருந்துச்சு. அது என்னது? ஹார்ட் போட்டு வச்சிருக்காங்களா? நம்ம பயமுள்ள இங்க பண்ற வேலை இருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. ஏன்டா பாறைக்கு மேலே ஏறி என்ன அப்படியே அனுப்பிச்சு? ஆமாம், தெரியுது. சூப்பரா. இது லைவா எடுப்பியா? அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க? ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்குது. நாங்கள் அங்கே தான் இருந்து சாப்பிடுவோம் அந்த பாறைக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்கோம். லொக்கேஷன் என்னையாடா போட்டு இப்படி தலையை சுற்றுற? கொஞ்சம் தூக்குமா, நல்லா இருக்கு. நான் பேக்ரவுண்ட் எடுக்க சொன்னேன். நானும் என்னடா ட்ரை பண்ணுறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இனிமேல் வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையிலே வந்ததுனால நல்ல பனி. பூஜையெல்லாம் பார்த்தாச்சு. காலையில் தானே இது, பின்ன மத்தியானமா? இவ்வளோ எங்கே இருந்து பிடிச்சிட்டு வந்து? அதான் விடிய காலுக்குன்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு வந்தா இவ ஏதோ அதிசயமா எழும்பிட்டா எங்க அனுஷா. அதனாலதான். ஆமா, அலாரம் வைக்காமலே எழும்பிட்டு இருக்கேன். பத்தியெல்லாம் எம்மா பேப்பர்ல தான் போடணும். சத்தியமா அலாரமே வைக்க மாட்டேன்.
பாத்துக்கறேன். இந்த மாதிரி திறமை எல்லாம் உனக்கு இருக்காடா? எனக்கு இருக்கு கால்ல இருக்கும். 5 நிமிஷத்துக்கு இங்க பாருங்க. டிஜிட்டல் கிளாக்க பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க சூப்பரா இருக்கும். இனிமே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒளிச்சு விளையாடாங்க. தனிஷ் இங்க ஒளிச்சிருக்கான். டேய் எங்கடா ஒளியுறீங்க? வாடா மாமா கண்டுபிடி. டேய் என்னடா அங்க இருந்தாலே இங்க கடுமையா ஒளிஞ்சிருக்காங்க. அவன் எங்க ஒளிச்சிருக்கா பாரு. அவுட்டு 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 அவுட்டு. அடுத்தது தனிஷ் வந்துட்டு கேட்சர். அரவிந்த் பாருங்க அவன் வீட்டுக்கு போயிடுவானோ. ஓ அங்கே ஒழிச்சிருக்கான். சரி போதும், ரொம்ப நேரம் எண்ணிட்ட போதும். தனிஷ் போதும், கண்டுபிடிங்க மாமாவெல்லாம் கண்டுபிடிங்க. சரி மாமா 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிங்க. மாமா எங்க இருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். மாமா எங்க இருக்காங்க கண்டுபிடி. எங்க போனாங்க? அண்ணா பாத்துட்டா, சித்து பாத்துட்டா. ரவிந்து படும் பாடு. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அம்மாவும் மாமியும் ஒரே கதை. எல்லாரும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நல்ல கூட்டம். ஆனால் இன்னைக்கு கோயிலில் வந்து ஹரிஸுக்கு வந்து பொண்ணு பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது யாருக்காவது பொண்ணு பார்க்க கொடுக்கணுமா? உங்களுக்கு தான் மெயினாக கேட்கணும். இப்படி இருந்தா பொண்ணு தரமாட்டாங்க. இந்த மாதிரி மொக்க பீஸ் தான் கிடைக்கும். வராம அரவிந்த் நீ இல்ல அரவிந்த் ஒன்னே எடுக்கிற பொண்ணு பார்க்க கொடுக்கலாம் போட்டோ. பாத்துக்க பொண்ணு முக்கியமா பொண்ணு 5.25 அடி தாண்டி இருக்கணும். 5.25 ஆமா 5.25 அடிக்கே பாப்போம் அரவிந்த். சரியா? அரவிந்த் வந்துடும் மரத்துல தூக்கி போடுறாடா தொங்கணுமா அந்த லேசு. மாமா காலி ஆயிடுவாடா. டே போதும் போதும். போயிட்டு வந்து ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டு எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டு வந்துட்டு அதுவாகவே அப்லோட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அம்மா வீட்டில் நெட் ரொம்ப ஸ்லோ. அதனால் ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஆகும் வீடியோ அப்லோட் ஆகுறதுக்கு. ஸோ இப்போ தான் அப்லோட் போட்டிருக்கேன். ஒரு 2 மணிக்காவது அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி. இங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டு சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி, எலும்பு குழம்புக்கு வந்துட்டு இறைச்சி வந்து வேக போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு மட்டன் ஆக்கும். மட்டனும் வேக தான் போட்டிருக்காங்க, இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் மட்டன். இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு சிக்கன் கிரேவிக்கு டேஸ்ட் பார்க்க சொல்லியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இருந்தாலும் நம்ம வந்துட்டு டேஸ்ட் பார்த்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு சொல்லணும். அதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு இந்த கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் சிக்கனே சாப்பிடுவேன். ஸோ இப்போ சாப்பிட்டு பார்த்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லணும். அம்மா வந்துட்டு நேற்றுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால நேற்றுக்கு பண்டம் செய்யலை. அதனால் இன்றைக்கி முந்திரி கொத்தும் பலகாரமும் செய்கிறாங்க. முந்திரி கொத்து உருட்டிட்டோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. இப்போது வெளியில் யாக்க பலகாரம் சுட்டுட்ருக்கா அம்மா. அம்மா வந்துட்டு அன்னைக்கு மாதிரி அழகாக வெளியில் வச்சு பலகாரம் சுட்டு எடுத்துகிட்ருக்கோம். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பலகாரம். எனக்காக்க பலகாரம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். நீ என்ன பண்ணிகிட்ருக்கடா அடுப்புக்குள்ள? பத்தி கொளுத்துறியா? வச்சு நாங்கள் வந்துட்டு பட்டாசு வைக்க போகிறோம். வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம சாப்பாடு நல்லா சாப்பிட்டு தூங்கணும். அதுதான் இன்றைக்கி பார்த்த வேலை. இங்கே டிவியில் வந்துட்டு பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு.
இப்போ ஒரு 2 நாளாக தான் நான் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு பார்த்தேன். பெருசாக பார்க்கறதில்ல. அதுவும் அது பாட்டுக்கு ஓடும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி வந்துட்டு இப்போ வந்து பட்டாசு விடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் ஆச்சு பட்டாசே விடலை. இன்றைக்கி காலையிலேருந்து பட்டாசே விடலை. கொஞ்சம் இருக்கிறதே இப்போ காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தம்பி எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். ஓய் உடனே மூவ்மெண்ட் வந்துடும் இவருக்கு. ஓகே அஸ்வி அப்புறம் அங்கே ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். கடலையாடா பையன்ட்ட தானா? ஓகேடா நம்பிட்டேன்டா. அங்கே ஜெயராம் வந்திருக்கான். அப்புறம் இவன் தங்கச்சி இல்லை வரேன்னு சொன்னால் அப்புறம் இன்றைக்கி வரல. சரி நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க உங்களோட கூட பிறந்த தம்பி யார் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் என் கூட பிறந்த தம்பி. இதெல்லாம் என்னோட வாடகை தம்பிங்க, கசின் பிரதர்ஸ். இவன் வந்துட்டு இவன் என்னோட சித்தப்பா பையன், அவன் வந்துட்டு என்னோட பெரியப்பா பையன். ஆனால் எல்லாருமே என்னோட சின்ன பசங்க தான். ஸோ இவன் தான் என் கூட பிறந்த தம்பி. இவனும் அனுஷாவும் தான் என் கூட பிறந்தவங்க. மித்தவங்க எல்லாரும் என்னோட சித்தப்பா பசங்க. ஆல்ரெடி இன்னொரு 2 பேர் வந்துட்டு மிஸ்ஸிங் ஆகும். அவங்கள கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிதானே அஸ்வி? அஸ்வி காய்ச்சலாமா? நடிப்போம் அப்படி. அம்மா ஆஸ்கர் அவார்டே கொடுத்துடலாம், அந்த அளவு நடிப்பான். சரி நாங்கள் இப்போ வந்துட்டு ஜாலியாக பட்டாசு விட போகிறோம். சரி எதுக்கு சண்டை போடுற அஸ்வி? எக்ஸ்பிளைன் பண்ணு. நத்திங்கா அவனோட பேண்ட்டு, ஜெயராமோட பேண்ட்டை அவர் தான் செலக்ட் பண்ணாராமா. அவன் இல்லைங்கிறான், இவன் ஆமாங்கிறான். இப்போ கொளுத்தி 2 வருஷம் பாயிலையும் போட்டுருவான் வெடிகுண்டா. டேய் காமௌண்ட் அடைச்சு போடுறதா அவ்வளோதான். எங்கள் அப்பா டென்ஷன் ஆயிடுவாங்க. டே அது ஊரா விட்டு வளடா. டே கேட்டா ஜெயராம் தான் வச்சாலும் சொல்லிடுவேன். நான் யூடியூப்ல என்னது இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வேண்டி உங்க வீட்டு ஹாலோ பிளாக்ஸ் எல்லாம் வெடி வச்சு தவுத்தேன்னு சொல்லணுமா? சும்மா இருக்கிற கேட்டா அடி வாங்கி தர பாக்குற. தனிஷ் ஓடிரு ஓடிரு ஓடிரு. ஐயோ வச்சுட்டானா? பார்க்கவே இல்லை. விஜிலி வெடியாமா, வத்தல் வெடின்னு சொல்லுவோம்ல, அதுதான் விட போகிறானுங்க. நாங்கள் வந்துட்டு சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா அந்த வத்தல் வெடிக்கு பின்னாடி ஈக்களை குத்திட்டு, ஏன்னா அது பக்கத்தில் வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி அப்படி காமிச்சிக்காம டேய் போடுறா. பேத்த விட்டு லூசு உனக்கு கொன்னுறான். அம்மா இங்கே வெளியில் பட்டாசு அடிச்சிட்டு இருக்கா. தனிஷ் எங்கன்னு பார்க்கலாமா? ஒன்னாகாது மக்களே. ஐயோ பிள்ளை வா மோட வா வா வா. ஒன்னாகாது. அம்மா பார்த்துக்கிறவா, அம்மா பார்த்துக்கிறவா. சரி சரி மாமா பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. வா நம்ம வித்தியாசமா ராத்திரி கொடுத்தோம். இல்லை இல்லை நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் பத்திரமா இங்கேயே இருங்க. சரியா ஒன்றும் பேசிட்டு இருப்பாங்க. அஸ்வி ஓடிரு. இப்படி படக்கு கொளுத்தும் போது ஓடனா உண்டு. ஒருத்தன் என்னது புஷ்பானத்தை வச்சுக்கிட்டு ஓடுறானா? யாரு? ஆமாடா ஒரு அணக்கமும் இல்ல. ஒரு புஷ்பானத்தை எடுத்துருவோம். இல்ல எடுத்துருவா. நீங்க என்ன செய்யணும்? எடுத்துருவா. இல்ல என்ன செய்யணும் பாப்போம். நான் கொளுத்தேன், நீ நான் கொளுத்தே பண்ணலாம். நான் என்ன செய்யுது? ரோஷன பேர் ஓடா ஓடா ஓடா. ரோஷன பேர் பெரிய சூரபுலி இவரு. ரோஷன் அட்டாக் பாப்பா. போ 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 அவன் அட்டாக் பண்ணு. வெடி அரவிந்த் இரு சொல்லிட்டு வா. அது என்ன வெடி? லட்சுமி வெடியா? ஃபர்ஸ்ட் சரஸ்வதி வெடி. இல்லை அது யார் சரஸ்வதி? சரஸ்வதி வெடியா? டேய் ஏய் நீ கொளுத்து இங்க அகல்ல இல்லையா? என் மேல போட்டே
கொல்ல போகிறேன் இப்போ. திரிய பிக்காம வச்சனா அணையாது. இங்கே ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுப்பாரு. அப்படியா? அப்படிதான். நான் போய் வச்சுட்டு அப்போ. அரவிந்த் வந்துட்டு கம்பி மத்தாப்புல புது முயற்சி ஒன்று எடுத்துட்டு இருக்கான். என்னடா ஆகும் இது? எல்லாம் ஒன்று கொளுத்தினோன்னா இது வாரம் வந்துட்டு அடுத்த இது வாரம் அப்படி வந்துட்டு இருக்கு. இப்போ இதை நாங்கள் வந்துட்டு கொளுத்த போகிறோம். என்ன இங்க வந்து பாரு தனேஷ். தனேஷ் இங்க பாரு. அவன் புடிங்கி எடுத்துட்டு போயிடுவா. அவனை காட்ட. இங்கே அரவிந்த் ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணுறான். அரவிந்த் வந்து எப்பவுமே அவங்க வந்து தனி வித்தியாசம் எல்லாரும் ப்ரூவ் பண்ணல தெரியாது. அகலியாவோட தம்பி வேற எப்படி இருப்பான், அகலியா மாதிரி தான் இருப்பான். இப்படி சும்மா குத்தி வச்சு தீய கொளுத்தி எல்லாத்துலயும் அரவிந்த் ஆராய்ச்சி தான் சூப்பராக இருக்கும். அரவிந்த் இதுக்குதான் அவள்கிட்ட எது அரவிந்த் வேலையா கட்டிட்டு இருக்கா வீட்டுக்கு. இப்போ பாரு ஒவ்வொன்றையும் டச் பண்ணது மாதிரி சூப்பர்ல அரவிந்த். உங்களுக்கு இன்னும் வேலையை முடியலையா? என்னாச்சு வேலைக்கு? டச் ஆக மாட்டாங்க, அதான் டச் பண்ணி காங்கிரீட் போட்டுருவோம்மா. டேய் அரவிந்த் என்னடா பண்ற? இங்க வாடா. வாடா நீ. டேய் சிமெண்ட் மூட்டை எங்கேயாச்சும் வாங்க முடியுமான்னு பாரு. போட்டு விட்டுருவோம். இதில் கொளுத்த அடி லைன் பிடிச்சி வருவான். சரி கொளுத்துங்க. லைன் கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கு. சரிதா? ஓகேயா? இனி பத்த வைக்கலாம். ஓகே. சரி இப்போ நீ வச்சதுக்கும் அரவிந்த் வைக்கிறதுக்கும் போட்டி. ஏதோ அழகா வருதுன்னு. ஆமா. வந்து கஷ்டப்பட்டு கட்டின வேலையை எங்க அப்பா காணாம சவுட்டிட்டு போயிட்டாங்க. அரவிந்த் ஒன்னே ஒண்ணு கஷ்டப்பட்டு கண்ணையும் கண்ணு கேட்டான். ஒண்ணே கண்ணையும் கரெக்டா தான் இருக்கு. நீங்க போங்க. சரி இப்போ ரெண்டுல எது சூப்பரா பார்த்ததுன்னு பார்க்கலாம். இங்க வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கடவுள் இருக்கான் குமார். இரு இங்க இருந்து எடுத்துக்கலாம். டேய் லைன் போகுதுடா. போண்டா ரெண்டாவது கம்பிக்கு அப்புறம் அப்படியே நின்றோம். காங்கிரீட் சரியில்லடா. பாத்துக்கலாம்டா. எல்லா கம்பியும் டேய் என்னடா அரவிந்த் வேலி எப்படி போயிட்டு இருக்கு நீ மட்டும் பாரு. போதா? டேய் இப்படி வச்சா போதாண்டா செய்யும். இது பெரிய கண்டுபிடிப்பு வேற. பரவாயில்லையா வந்துட்டு அவன் அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கான். சூப்பர். இதான் செமையா இருந்துச்சு. சொல்றா. டேய் எப்படி நீ பண்ணதுக்கு வந்துட்டு உனக்கு பரிசு. இது யாரு? நயன்தாராவா யாரு தெரியல. பார்ல கிளியரா? அது யார் அரவிந்த்? நயன்தாராலாம் இல்ல, திரிசாலாம் இல்ல. அப்ப யாரு? லாஸ்ட் டைம் இப்போ தீரன் படத்துல பாரா அரவிந்த் கரெக்டா சொல்லிட்டான். இந்த அஸ்வி என்ன சொன்னான்னா ரைஸான்னு சொன்னான். அஸ்வி ரைஸா பிக் பாஸ்ல வந்தது. நடிக்காத அரவிந்த். பப்பி ஜாமா என்ஜாய். பாப்பா என்னதான் நடக்கும். சரி அப்படியே முகத்தை காட்டு. அது எதுக்குன்னா அஸ்வினோட ஹேர் ஸ்டைல் வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவன் சொல்லியிருந்தாங்க. அவளுக்கு நீ என்ன சொல்ல விரும்ப அஸ்வி? அம்மா எனக்கே பயமாக இருக்குது இந்த ஹேர் ஸ்டைலை பார்த்தா. அதுக்கப்புறம் இருக்காது. 2 வருஷம் முடியும் இந்த ஹேர் ஸ்டைல் அஸ்வி. இதை பார்க்குறது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த இல்லை பாக்ஸும் இல்லை ஸ்கொயரும் இல்லை. இந்த இதுடா அந்த செந்தில்கிட்ட கேட்பானே மண்டை மேலே என்னடா கீரி புள்ள
கையை கிழிச்சிருச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பால. What mean கீரிப்புள்ள means what? வாட் கீரிப்புள்ள மீன்ஸா? கீரிப்புள்ள means what man? அவன் இப்பதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் போனியா? கட் பண்ணுங்க பாய். கட்லாம் பண்ண முடியாது. அந்த இந்த ரெண்டும் கிளம்பிட்டானுங்க. பாய் பாய் பாய். தீபாவளியை சிறப்பிச்சுட்டு கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் அம்மா வந்துட்டு இன்றைக்கி தீபாவளிக்காக செஞ்ச பண்டம். முந்திரி கொத்து, அப்புறமா பலகாரம். முந்திரி கொத்து வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஃபேவரட் ஆக்கும், அதனால கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு எப்படினாலும் இது ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட் எல்லாமே ஆல்ரெடி அச்சு முறுக்கும் செஞ்சு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு வந்துட்டு பலகாரம் ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட் பலகாரம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பட்டி இலையாக செஞ்சுருக்காங்க, சர்க்கரை யூஸ் பண்ணாமல் வெறுமனே கருப்பட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்துட்டு தூங்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு தீபாவளி எல்லாருக்கும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்துட்டு ஓகேவாக இருந்துச்சு. அப்படி தான் அரவிந்த். இந்த வாட்டி வந்துட்டு தீபாவளி அந்தளவுக்கு ஒரு இதே இல்லை. பெருசாலாம் யாரும் வெடியெல்லாம் விட்டு ரொம்ப இதுவாக பண்ண மாதிரி தெரில. கொரோனானாலன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நாங்கள் கூட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நல்லா தூங்க தான் செஞ்சோம். பெருசாக வேறு எதுவும் பண்ணலை. இப்போ தான் ஈவினிங்காக தம்பிங்களை கூப்பிட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இப்போ அவனுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்களும் இனிமேல் தூங்க வேண்டியதுதான். இனிதே தீபாவளி வந்துட்டு நிறைவடைந்தது. இனிமேல் நாளைக்கு வந்துட்டு நன்றி வணக்கம். நாளைக்கு வந்துட்டு சூப்பரான வேறு விலாகில் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். சரியா? எங்கள் அம்மா வந்துட்டு நிறைய பண்டம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கே டயர்டாக சாப்பிட்டுட்ருக்கா. இனிமேல் போய் நாங்கள் அந்த பண்டத்தெல்லாம் சாப்பிடணும். அப்படிதானம்மா? ஓகே, நாளைக்கு வந்துட்டு வேறு விலாகில் வந்து பார்க்குறது வரைக்கும் பாய்.